இந்த வீடியோவில் முருங்கைக்கீரை நீர்ச்சாறு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து கொஞ்சமாக பருப்பு எடுத்து மஞ்சள் பொடி பெருங்காயம் சேர்த்து வேக வைக்க போகிறேன். பருப்பு நல்லா வெந்துருச்சு. முருங்கைக்கீரை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து வெங்காயம், தக்காளி, ஒரே ஒரு தக்காளி போதும், ஒரே ஒரு பச்சை மிளகாய், 2 சிகப்பு மிளகாய், கருவேப்பிலை, தாளிக்க பெருஞ்சீரகம், கடுகு, எண்ணெய், அவ்வளோதான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாய் ஹீட் ஆயிடுச்சு. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டிருக்கேன். ஆயில் சூடாயிருச்சு. கடுகு, பெருஞ்சீரகம் போட்டு தாளிக்கிறோம். கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் 1, சில்லி 2, தக்காளி ஆட் பண்ணுறேன். கல்லுப்பு, 1 டீஸ்பூன் ஃபுல்லாக மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அவ்வளோதான். கொத்தமல்லி பொடி, மஞ்சள் பொடி 2 மினிட்ஸ் வதக்கணும். 1 டம்ளர் அளவு வாட்டர் விட்டு வேக வைக்கலாம். மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வைக்க போகிறோம். வெங்காயம், தக்காளி வெந்ததும் மிளகாய் பொடி, கொத்தமல்லி பொடி பச்சை வாசம் போனதும் இந்த வாஷ் பண்ணி வச்சிருக்க முருங்கைக்கீரையை ஆட் பண்ண போகிறோம். முருங்கைக்கீரையோட பயன் என்ன, நம்ம எதுக்காக நம்ம ஃபுட்டில் சேர்த்துக்கணும்? இதுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும், இம்யூனிட்டியை வந்து அதிகப்படுத்தும். நம்ம பிளட்டோட சர்க்கரை லெவலை, அதாவது பிளட் குளுக்கோஸ் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணும். நம்மளோட போனை வந்து வலுப்படுத்தும். செரிமானத்தை மேம்படுத்தும். அனிமியா பேஷண்ட்டு கொடுக்கலாம். நமக்கு வந்து கை கால் வலி, அதிகமாக பெயின் இருக்கிறப்ப முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம். பிரெயின் ஆக்டிவிட்டிக்கு ரொம்ப நல்லது. அதனால் நம்ம பசங்களுக்கு இதை வந்து வீக்லி 2 கம்பல்சரி நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து கொதி வந்துருச்சு. இதில் வாஷ் பண்ணி வச்சுருக்க கீரையை ஆட் பண்ணுறேன். இந்த குழம்பு மற்ற குழம்பு மாதிரி திக்காக இருக்கக்கூடாது, தண்ணியாக இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் வந்து இப்போ வந்து 2 டீஸ்பூன் அளவு தேங்காய் எடுத்து பெருஞ்சீரகம் வச்சு அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ண போகிறேன். தேங்காய் ஒரு 5 மினிட்ஸ் வெந்துருச்சு, பச்சை வாடை போயிருச்சு. இப்போ வந்து பருப்பு தண்ணி, வேக வச்ச பருப்பு தண்ணி ஆட் பண்ணுறேன். பருப்பு ஆட் பண்ணி கொதி வரப்போகுது. சால்ட் செக் பண்ணேன், கொஞ்சம் பத்தலை, அதனால் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு டேஸ்டியான முருங்கைக்கீரை குழம்பு ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.